கூடிய சீக்கிரத்துல இத தென்றலே உனக்கு புரிய வைப்பா பாரு. இப்ப கூட என் மருமக தென்றல் தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அதான் உனக்கு இப்படி பொறையேறுது. உயிரோட இருக்கிறதுனால தான் நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா என் உயிரே நீங்க தாங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. என் மருமக தான் கூப்பிடுறா. ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, சொல்லுமா தென்றல். அத்தை, சித்து தூங்கிட்டானா? இல்லம்மா, சித்து முழிச்சிட்டு தான் இருக்கான். என்ன விஷயமா? என்னமோ தெரியல அத்தை, எனக்கு சித்து நினைப்பாவே இருக்கு. அப்படியாமா? அப்ப நீதான் இப்ப சித்துவ நினைச்சிட்டு இருந்தியோ? அதான் என் பையனுக்கு இங்க பயங்கரமா பொறையேறிச்சோ? ஓ, நான் இங்க சித்துவ நினைச்சிட்டு இருந்தது அங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? பாத்துக்கோங்க அத்தை, அவனுக்கு ஆபரேஷன் பண்ண உடம்பு. அதிகமா அவனை தும்மவோ இருமவோ விட்டுறாதீங்க. அதெல்லாம் உன் கையில தாமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? இல்ல, நீ இப்ப அவனை நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் அவனுக்கு பொறையேறிச்சு போல இருக்கு. அத சொன்னேன். அத்தை, அவங்க சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எனக்கு இங்க சாப்பிடவே தோணல அத்தை, அதான் கால் பண்ணேன். அத்தை, சித்து சாப்பிட்டானா? சாப்பிட்டாமா, இப்பதான் சாப்பிட வச்சேன். இனிமே மாத்திரை தான் கொடுக்கணும். நீ அவனை நினைச்சு கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா சாப்பிடு. சரிங்க அத்தை, நீங்களும் கரெக்டா சாப்பிடுங்க. நான் காலையில வந்து சித்துவ பாக்குறேன்.
சரிம்மா. சித்து கிட்ட பேசுறியா? அத்தை கொடுங்க. ம். ஹலோ சித்து, உனக்கு உடம்பு இன்னும் முழுசா கியூர் ஆகல. அதனால அடம் பிடிக்காம நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு போக முடியும். ஏய், என்னாச்சு சித்து? அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல. கொசுவா? இல்ல, இது சாதாரண கொசு தான். இத நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்குங்க. எனக்கும் லைட்டா தூக்கம் வருது. சரி சித்து, குட் நைட். ஏண்டி, உனக்கு சாப்பாடு கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் நீ ஒரு வாய் கூட சாப்பிடல. ஆனா அந்த பையனுக்கு போன் பண்ணி அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு தெரியலையேடி. மா, சித்து பாவம்மா. என்ன காப்பாத்த முயற்சி பண்ணதுனால்தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இதே நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி சொல்லிட்டு இருக்க போற? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது காரணமே அந்த பையன் தான். என்னம்மா சொல்ற நீ? சித்து எப்படி காரணமாவா? பின்ன உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை அந்த பையன் வற்புறுத்தி கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் கோவிலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே. இது புரியாம என்ன காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணதுனால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு ஒரே பாட்டா பாடிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்குற வழிய பாரு. என்னப்பா அது? சாப்பிடு. என்னடா தென்றலுக்கு உன் மேல காதல் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? அவளுக்கு உன் நினைப்பாவே இருக்கான். நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாம அவளால சாப்பிட கூட முடியலையாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மேல இருக்கிற சாதாரண அக்கறை, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லடா. இதுக்கு பேர் தான் காதல். தென்றல் இப்ப உன்னை முழுசா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஒரு பொண்ணோட மனசு என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். மா, தென்றல் ஒரு பொண்ணு. ஆ, ஆனா நீ பொண்ணு கிடையாது, என் அம்மா. அதனால தென்றல் மாதிரி வயசு பொண்ணுங்களோட மனசெல்லாம் உன்ன மாதிரி அம்மாவுக்கு சுத்தமா புரியாது. பேசாம தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. ஓ, தூக்கம் வருதா? தூங்கு தூங்கு. உன் கனவுல கூட என் மருமக தென்றல் தான் வருவா. முறைக்காம கண்ணை மூடி தூங்கு. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாப்போம்.
இவங்க சொன்ன மாதிரி கனவு முழுக்க தென்றல் தான் வர்றாங்க. இதெல்லாம் சரியில்லையே. என்னடா திடீர்னு எந்திரிச்சிட்ட? நான் சொன்ன மாதிரி என் மருமக கனவுல வந்துட்டாளோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சமப்படுங்க. அவ பையன் சித்துவுக்கு தென்றல கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறான். வேணும்னா நீ இப்பவே அந்த சாரதாவை நேர்ல பார்த்து அவ சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறது உண்மையா இல்லையான்னு மட்டும் கேளு. பாட்டி சொன்ன மாதிரி நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது உண்மையா இல்லையான்னு கேட்டேன். உண்மைதான். இதுக்கப்புறமாவது தென்றல் தென்றல்னு என் நேரமும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அவ நினைப்ப சுத்தமா தலைமுழுகிற வழிய பாரு. அப்பதான் எனக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி. ஏன்னா என் உயிரே நீங்க தாங்க. ஆகாஷ், காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா? அதெல்லாம் வேண்டாமா. என்னாச்சு ஆகாஷ்? நேத்துல இருந்தே ஏதோ அப்செட்டாவே இருக்கியே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே தென்றல் எனக்கு கிடைக்கவே மாட்டாளுன்னு தோணுதுமா. ஏன் ஆகாஷ் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இத்தனை நாளா உன் பாட்டி உன்கிட்ட தென்றலை மறந்துடுன்னு சொன்னப்பெல்லாம் நீ அவங்க கிட்ட தைரியமா தென்றலை என்னால மறக்க முடியாது, என்னைக்கு இருந்தாலும் தென்றல் தான் என்னோட வைஃப், நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டு இருந்தல்ல. அப்படிப்பட்ட நீயா இப்படி அவநம்பிக்கையோட பேசுற? என்னாச்சு ஆகாஷ்? ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒருவேளை உன் பாட்டிய மீறி தென்றல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? பாட்டி எப்படியாவது என் மனசுல இருந்து தென்றலை அழிச்சிடணும்னு முயற்சி பண்றது எனக்கு நல்லாவே புரியுதுமா. அதனால நான் பாட்டிய பத்திலாம் ஒன்னும் யோசிக்கல. சித்துவோட அம்மா சாரதா அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தென்றல் எனக்கு கிடைக்காம போறதுக்கு பாட்டியை விட சாரதா அம்மா தான் பெரிய தடையா இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஆகாஷ் சொல்ற? சாரதா அக்காவா? ஆமாமா, பாட்டி சொல்ற மாதிரி சாரதா அம்மா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால தான் இருக்காங்க. ஏய் ஆகாஷ், உன் பாட்டி உன்னை குழப்பறதுக்காக ஏதேதோ சொன்ன கட்டு கதை இது. மத்தபடி சாரதா அக்காக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்காது ஆகாஷ். நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா சாரதா அம்மா அப்படி ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. ஆகாஷ், எதை வச்சு நீ இப்படி உறுதியா சொல்ற? சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சாரதா அம்மாவே என்கிட்ட நேரடியா ஒத்துக்கிட்டாங்க. பாட்டி சொல்ற மாதிரி நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது உண்மையா இல்லையா? ஏமா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க,
பாட்டி சொன்னது உண்மையா இல்லையா? தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டது உண்மையா இல்லையா? உண்மைதான். தென்றலுக்கு ஒண்ணு பிடிக்கும். இனி எப்பவுமே அவளுக்கு ஒண்ணு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, சித்து தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான். ஆனா அது வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறான். ஒரு அம்மாவா தென்றல சித்துக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சாரதா அம்மா மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவங்களே எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா.